அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னொரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூரில் இருந்து திருடப்பட்ட முருகன் சிலை கதை பற்றி நாம் நம்மளுடைய தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமான கதை மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு விதத்தில் வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாங்க. இதை தொடர்ந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற போகிறதுங்க. அந்த கும்பாபிஷேகத்தை பற்றியும் நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கும்பாபிஷேகத்தில் ஒரு அதிசயம் நிகழப்போகுதுங்க. அதாவது 36 வருடத்திற்கு பிறகு மேற்கு வாசல் திறக்கப்பட இருக்குங்க. அதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக திகழும் ஒரு அற்புதமான வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற படை வீடுகள் குன்று மற்றும் மலையின் மீது இருக்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் மட்டும் கடல் சார்ந்த நிலப்பரப்பில் அமைய பெற்றிருக்குங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 2025 ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை வெகு விமர்சையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. இந்த நிலையில் திருச்செந்தூர் பற்றிய பல்வேறு விசேஷ தகவல்களை தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த வகையில் முன்னொரு காலத்தில் திருச்செந்தூரில் இருந்து திருடப்பட்ட முருகன் சிலை கதை பற்றியும் இப்போ நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது இந்த சம்பவம் நடந்தபோது 1648வது ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டச்சுக்காரர்களினுடைய கட்டுப்பாட்டில் தான் கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் இருந்ததாக சொல்லப்படுது. அதன் பிறகு திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு வந்தபோது திருச்செந்தூர் கோயில் இருக்கக்கூடிய இடம் தங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு அவங்க டச்சுக்காரர்களை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் டச்சுக்காரர்கள் அங்கிருந்து செல்ல மறுத்த நிலையில் திருமலை நாயக்கர்கள் அவர்கள் மீது போர் தொடுத்தாங்க. இதனால் மிரண்டு போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்த நடராஜர் சிலையையும் மூலவர் முருகன் சிலையையும் தங்களோடு கொண்டு போயிட்டாங்க. இவர்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழை மற்றும் புயல் ஏற்பட்டிருக்கு. கப்பல் எந்த நேரத்திலையுமே கவிழ்ந்து விடலாம் அப்படின்ற சூழல் இருந்த நிலையில் முருகன் மற்றும் நடராஜர் சிலையை எடுத்து வந்தாதான் இப்படி நடந்துவிட்டது அப்படின்னு அவர்கள் நினைத்திருக்காங்க. உடனடியாக அவை இரண்டையும் கடல்ல தூக்கி போட அடுத்த நிமிடம் புயல் மற்றும் மழை நின்று விட்டது. தப்பித்தா போதும் அப்படின்னு டச்சுக்காரர்கள் கப்பலில் தங்கள் நாட்டை நோக்கி சென்று விட்டாங்க. இந்த நிலையில் சில வருடங்கள் கழித்து திருமலை நாயக்கர் அரசவையில் மிக முக்கிய பிரதிநிதியாக திகழ்ந்த மடமலையப்பன் அப்படின்ற பிள்ளை என்பவரது கனவுல ஒரு நாள் முருகன் தோன்றியிருக்கிறார். தன்னுடைய சிலை கடலுக்குள் இருக்கு, அதனை அடையாளம் காண அந்த இடத்திற்கு மேல ஒரு எலுமிச்சம் பழம் மிதக்கும், மேலும் வானத்துல கருடன் வெட்டமிடும் அப்படின்னு அறிகுறி காட்டியிருக்காரு. இந்த சம்பவத்தை வடமலையப்ப பிள்ளை உள்ளூர் மக்களிடம் தெரிவிக்க அனைவரும் கடலுக்கு சென்றாங்க. அங்கு முருகன் சொன்னது போல எலும்பிச்சம்பழம் மிதந்ததும் அதற்கு மேல் கருடன் வட்டமிட்டும் முருகப்பெருமான் சிலை இங்கத்தான் இருக்கிறது அப்படின்னு காட்டியிருக்கு. உடனடியாக கடலில் இருந்து குதித்த சிலர் 2 சிலைகளையும் மீட்டு மேலே படகிற்கு கொண்டும் வந்திருக்காங்க. பல வருடங்களாக சிலை கடல்ல இருந்ததால் உப்புத்தன்மையால் அதில் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனை நாம் இன்றளவும் திருச்செந்தூர் முருகன் மூலவர் சிலையில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிபி 1653வது ஆண்டு இந்த 2 சிலையையும் மீண்டும் கோயிலுக்கு கொண்டு வந்த மக்கள் தலைமையில் குடமுழுக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குடமுழுக்கு திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நடைபெறக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம். இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பதாக சொல்லப்படுதுங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் கடற்கரையை ஒட்டியவாறு அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருகிற ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை
வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்க மகா குடமுழுக்கு திருவிழாவுக்கு மிகுந்த விமர்சையாக தயாராகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விழாவில் இன்னும் ஒரு அதிசயமாக கடந்த 37 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த மேற்கு வாசல் கதவு திறக்கப்பட போகிறதா ஒரு அறிவிப்பும் வெளிவந்திருக்கு. திருச்செந்தூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் கோயில் திருப்பணி மற்றும் வளாக மேம்பட்டு பணிகள் நடந்து வந்துட்டுருக்கு. இந்த குடமுழுக்கு விழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை கருத்தில் கொண்டே தமிழக அரசு சிறப்பு பேருந்து சிறப்பான ரயில்களை இயக்கியிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான கோயில்களில் பொதுவாக ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி தாங்க இருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு திசையில் கடல் இருக்கிறதுனால கோபுரம் மேற்கு புறமாக கட்டப்பட்டிருக்கு. இந்த மேற்கு வாசல் கடந்த 1988 ஆண்டு முதல் மூடப்பட்டிருக்கு. 30 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கதவு மற்றும் சுற்றுச்சுவர் புதுப்பிக்கப்பட்டு தற்போது விழாவுக்காக தயாராகியிருக்கு. 1988 முன் பக்தர்கள் மேற்கு வாசல் வழியாக தான் சுவாமியை தரிசனம் செய்து வந்திருக்காங்க. ஆனால் இந்த வாசல் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தின் பீடத்தை விட உயரமாக இருக்கிறதுனால மூடப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த மேற்கு வாசல் கதவுகள் மரத்தால் ஆகியிருக்குங்க. வழக்கமாக ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய கந்தசஷ்டி திருவிழாவில் முருகனின் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவு ஒரு நாள் மட்டும்தான் இந்த வாசல் திறக்கப்படும். ஆனால் அப்போது கூட பக்தர்களுக்குள்ள செல்ல அனுமதி அளிக்கப்படாது. தற்போது பெருமை மிக்க இந்த மேற்கு வாசல் 37 வருடங்களுக்கு பிறகு மகா குடமுழுக்கு நாளில் திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தற்போதைய திட்டமிடலின்படி கலச ஊர்வலத்திற்காக மட்டும்தான் இது பயன்படுத்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் இந்த வழியாக தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு, அனுமதிக்கப்படாது அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த குடமுழுக்கு விழா அப்படிங்கிறது வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய பட்சத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு அதாவது முருகன் பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கோவிலுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பக்தர்களினுடைய நலனுக்காகவும் அவர்களினுடைய பாதுகாப்பிற்காகவும் நிறைய விஷயங்கள் பாதுகாப்பு முன்னறிவிப்பு கோவில் நிர்வாகமும் அந்த கோவில் சுற்றி இருக்கக்கூடிய அறங்காவலத்துறையினர் மேற்கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அதிலும் இந்த வீடு அதாவது முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக திகழ்வது தான் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெறுகிறது. இது விமர்சையாக கோலாகலமாக வெகு வெகு சூப்பரான ஒரு முறையில் நடைபெற போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை காண்பதற்காக நிறைய விஷயங்களை ஏற்பாடு பண்ண இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. அதற்கான யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் ஜூலை 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கல்லூரிக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குங்க. மேலும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள தமிழகத்தில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் வருகை தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள் மட்டும் கிடையாதுங்க, வெளி மாநிலத்தில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னை, திருச்சி, புதுச்சேரி, கும்பகோணம், சேலம், பெங்களூரு, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதாவது மகா கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய பட்சத்தில் இந்த திருவிழாவிற்காக பார்த்தோம் அப்படின்னா கோவிலில் நிறைய விஷயங்கள் புதுப்பிக்கப்பட்டு நிறைய விதமான மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க பக்தர்களினுடைய பாதுகாப்பிற்காக அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த கோவில் திருவிழா அதாவது குடமுழுக்கு விழா அப்படிங்கிறது பக்தர்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாங்க. இந்த திருவிழாவையொட்டி பார்த்தோம் அப்படின்னா மக்களினுடைய ஆர்வத்திற்கு ஏற்றவாறே வெகு விமர்சையாக நடைபெற போகிறது. இந்த திருவிழாவில் எக்கச்சக்கமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆரவாரத்தோடு முருகப்பெருமான தரிசனம் செய்வாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த கும்பா
கும்பாபிஷேகம் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய 7ஆம் தேதி ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து நடக்குதுங்க. அன்றைய நாள் காலையில் 6:15 மணி முதல் காலை 6:50 மணிக்குள்ள இந்த கும்பாபிஷேக விழா நடக்கும். குடமுழுக்கு விழா அறிவிப்பு வெளியான முதலே திருச்செந்தூர் வழக்கத்தை விட கூடுதலாக களைகட்டி காணப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் நிறைய விஷயங்கள், அதாவது பணிகளை வந்து கும்பாபிஷேக பணிகளை வந்து ஆய்வும் செய்து வந்துட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலையில் பூஜைகள் தொடங்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூஜைகள் இன்று முதல் கும்பாபிஷேக நாள் வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாகசாலை நடக்கக்கூடிய இடம் முழுவதுமாக தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய வகையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. யாகசாலை நடக்கக்கூடிய இடத்துல 5 தலை நாகம், முனிவர்கள், நந்தி சிலைகள் போன்ற பல்வேறு ஓவியங்களும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க.